எல்லாத்துக்கும் வணக்கம். சொல்லுங்க சார். சார், நக்கீரன் கோபால் ஐயா இப்போ ஒரு நியூஸ் விட்டுருக்காப்புல கரூர் சம்பவத்தை பத்தி. 41 பேரு காவு வாங்கின விஜய்னு ஒரு நடிகர் ஒரு பொதுக்குழு கூட்டம் வச்சிருக்கான்னு சொல்லியிருக்காப்புல. அது இவனுக்கு நக்கீரன் அவருக்கு ஒண்ணுமே பேச தெரியாது சார். அந்த நக்கீரன் கோபால தானே சொல்றீங்க? ஆமா சார், ஆமா சார். அவன் எல்லாத்தையும் குறை சொல்றதே வேலை சார். நன்மைகளை பத்தி சொல்ல மாட்டான். ஒரே அவன் பேசுற தீமைகளை மட்டுமே போட்டு தாலியா இருப்பான் சார். அவர் இவ்வளவு தூரம் பேசுறாரு சார். நான் அவனு கேட்கிறேன் கேள்வி. நான் இந்த வீடியோ அவர் பார்க்கணும், அதுதான் நான் போடுறது. என்ன விஷயம்னா, விஜய் அண்ணன் அந்த கூட்டத்துக்கு காமனா எல்லா கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. என்ன அறிக்கை விட்டுருக்காரு? முதியோர், வயசானவங்க, குழந்தைங்க, ஊனமுற்றோர் இவங்க எல்லாம் வராதீங்க, கூட்டம் நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால அந்த ஸ்பாட்டுக்கு வராதீங்க, அதனால வீட்டுல இருந்து பாருங்கன்னு அண்ணன் அந்த விஷயத்தையும் சொன்னாரு. அது போக இன்னொரு விஷயமும் சொன்னாரு. யாருமே பஸ் பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க, பஸ் சைடுல வராதீங்க, அது போக முன்னாடியும் பஸ் பின்னாடி யாரும் வராதீங்க, மேல ஏறாதீங்க. அதுக்காக தான் நாங்க அந்த பஸ்ஸை கட்டமைப்பு பண்ணி மேல ஏறி நிக்கிற மாதிரி பிளான் பண்ணது. 40 பேரை கொண்டுட்டான். அது 41 பேர் இறந்துட்டாங்க. பாத்துங்க, காலம் ஃபுல்லா வச்சு அந்த 40 குடும்பத்தை வச்சு பாத்துக்கிறேன் இருக்காரு அண்ணன். ஆனா இவன் யாராச்சும் ஒரு குடும்பத்தை தத்தெடுத்து பார்க்க சொல்லுங்க சார். முடியுமான்னு சொல்லுங்க பாப்போம். சும்மா வாயில தான் நல்லா வட சொல்லிட்டேன். அது சார், அது சும்மா கையில அப்படியே பிசைவான், அப்படியே நம்ம என்ன சார் பண்றது? பொதுக்குழு கூட்டம், அது இலவு கூட்டம், அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டான். இலவு கூட்டமா? இவெல்லாம் இந்த மாதிரி இலவு கூட்டமான்னு சொல்றானே, நல்லவன் வாயில அப்படி வருமா? கண்டிப்பா சொல்றேன். இவன் இப்படிலாம் பேசுறதுனால மக்களுக்கு என்ன இது ஓட்டு கிடைக்காத நினைச்சிட்டு இருக்கீங்களா? அண்ணன் கண்டிப்பா ஜெயிப்பாரு. இவங்க சொல்றனால அதெல்லாம் அண்ணன் இந்த காலம் விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அண்ணனோட நடவடிக்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாம் இருக்கோம்பா. அதனால பார்த்து நீங்க அவன் பேசுறதெல்லாம் சும்மா காதல வாங்காதீங்க சார். அவன் அப்படியே அமைதியா பேசினா எல்லாம் உண்மையான ஆயிருமா, இல்ல அண்ணன் ஓட்டு வராம போயிருமா? அதெல்லாம் வந்துடும் சார். நீங்க காசு பண்ணா 5000 பேர் வந்தாங்களா, எங்க போய் நம்புறது அப்படி இப்படின்னு பேசுறாப்புல. நம்ம நம்புறதுக்கு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அண்ணன் வெளியே வந்தாலே அந்த இடத்துல மினிமம் ஒரு 5000 பேர் 4000 பேர் காமனா கூட்டிடுவாங்க. தளபதி மனசுக்காகவே எல்லாரும் கொண்டு கொடுவாங்க சார். இந்த வீடியோ எழுதி வச்சுங்க. அந்த மீசக்காரனுக்கு இப்படி அடிக்கடி இப்படி ஒரு பண்ணிக்கலாம். இதையும் சரிச்சு விட்டாரு. என்னதான் நீங்க மத்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம அண்ணனை இழிவுபடுத்தினாலும் அந்த கட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். காலம் மாறி போச்சு. 2026 டிஜிட்டல் உலகமா மாறி போச்சு. எல்லாம் மக்கள் விரும்பும் முதல் தலைவர் விஜய், நம்ம அண்ணன். அதனால எதையுமே அவங்க நினைச்சது எதையுமே நடக்காது சார். முடிஞ்சா பாத்துக்கலாம். நான் இப்படிதான் பேசுவேன். என்ன பூச்சி அப்படிதான் பேசுவேன்னா பேசட்டுமே. ஆட்சி ஜெயிக்க அடிச்சார், அப்புறம் பேசிக்கிறேன். சும்மா எதையாச்சும் பேசிட்டு ஆட்சி ஜெயித்து அப்புறம் பேசிக்கிறேன். மத்த விஷயத்த நக்கீரன் ஒரு பார்ட் ஆஃப் வியூல ஒதுக்கி வச்சிருக்கேன், சார்ட் போட்டு. நான் பேசிக்கிறேன் அப்புறம். சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நக்கீரன் கோபால் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த செந்தில் பாலாஜி ரவுடியாமா. செந்தில் பாலாஜி ரவுடினா அவன் ரவுடிங்கிறத டிஎம்கேல இருந்தா எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. ரவுடி தான், எல்லாருமே ரவுடி தான், கும்பலே ரவுடி தான். அதுக்குன்னு அண்ணன் அவனை ரவுடின்னு சொல்றதுனால அவன் இப்படி பேசுறதுனால இவரும் ரவுடி ஆயிட முடியுமா? ஆட்சி ஜெயிக்கட்டும், ரவுடியா மாறி காட்டுறேன். அதுக்கு அவங்க இப்ப அண்ணன் பேசுறது அப்படியா இருந்துச்சு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நக்கீரன் கோபால் சார், கண்டிப்பா சொல்றேன், 2026 தேர்தல் ஜெயிக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் நாம தடிச்சுட்டு போறா பாத்துக்கிட்டே. நீங்க நக்கீரன் இல்ல, நக்குங்கிறதா பேரும் பாத்துக்க. அப்புறம் இதையும் வெட்டி விட்டுருவாங்க. இந்த நடுவுல வெல்ல முடியும், அதை ப்ரௌன் அடிச்சு விட்டுருவாங்க பாத்துக்க. நல்லபடியா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் ஆகி எல்லா மனசுல போய் இருக்கணும். அண்ணன் ஜெயிக்கணும். நன்றி, வணக்கம்.